ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபடுவதை விட பல மடங்கு புண்ணியத்தை தரக்கூடிய கோபுரங்கள் தென்னிந்தியாவுல மிக அதிகமா இருக்குது. அதிகமான கோபுரங்களை கொண்ட கோவில்கள் நிறைய இருந்தாலும் உயரமான கோபுரங்களை கொண்ட பழமையான மற்றும் புகழ்பெற்ற கோவில்களுமே இருக்கு. தென்னிந்தியாவுல 200 அடிக்கு அதிகமான உயரம் கொண்ட கோவில் கோபுரங்கள் ஏராளமா இருக்கு. அந்த வகையில மிக உயரமான கோபுரங்களை உடைய தென்னிந்தியாவின் முதல் 20 கோவில்களை பத்தி அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்கிடலாம். இதுல முதல் இடத்துல திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் இருக்கு. இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 239.5 அடி. இந்த கோவில் 108 வைணவ திருத்தலங்கள்ல முதல் திருத்தலம். சோழ நாட்டு திருப்பதிகள்ல முதன்மை தலமாகவும் திருவரங்கம் பூலோக வைகுண்டம் அப்படின்னும் இந்த கோவில் அழைக்கப்படுது. இதுல 2வது இடத்துல கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய முருதீஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 237.5 அடி. இந்த கோவில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு புகழ்பெற்ற இந்து ஆலயம். இது கடலோர நகரமான முருதேஸ்வரில் அமைஞ்சிருக்கு. இந்த வரிசையில 3வது இடத்துல திருவண்ணாமலை மாவட்டத்துல உள்ள மிகவும் புகழ்பெற்ற அண்ணாமலையார் கோவில் கிழக்கு கோபுரம் இருக்கு. இந்த கோபுரம் 216.5 அடி. இது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்கள்ல அக்னி தலமாகும். இது தேவார பாடல் பெற்ற தலங்கள்ல நடுநாட்டு தலங்கள்ல ஒன்று. இந்த கோவில்ல மொத்தம் 9 கோபுரங்கள் இருக்கு. அடுத்ததா 4வது இடத்துல தஞ்சை பெரிய கோவில். ராஜராஜ சோழன் கட்டிய பிரகதீஸ்வரர் கோவில் கோபுரத்தோட உயரம் 216 அடி. இந்த கோவில் சுற்றுலா தலமா தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த கோவிலுக்கு வெளிநாடுகள்ல இருந்தும் சுற்றுலா பயணிகள் வருகை தந்து கட்டிடக்கலைகளை பார்வையிட்டு வராங்க. பௌர்ணமி அன்னைக்கு நிலவோட ஒளி தஞ்சை பெரிய கோவிலோட கோபுரத்துல பட்டு முழு கோவிலுமே தகதகன்னு மின்னும். இத பாக்குறதுக்கு எக்கச்சக்க பக்தர்கள் அங்க வருவாங்க. அடுத்ததா 5வது இடத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர்ல இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் கோவில். இந்த கோவிலோட கோபுரத்தோட அடி 194 அடி. இது 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல ஒண்ணு. கோபுர நுழைவாயில் அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள்ல நிறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா 6வது இடத்துல விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவில். இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 193.5 அடி. இது ஆண்டாள் பிறந்த இடம்னு சொல்லப்படுது. மேலும் இங்க ஆண்டாள் மற்றும் ரங்கமன்னார் ஆகியோர் முக்கிய தெய்வங்களா வழிபடப்படுறாங்க. அடுத்ததா 7வது இடத்துல காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் இருக்கு. இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 190 அடி. தமிழ்நாட்டுல காஞ்சிபுரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புகழ்பெற்ற சிவபெருமானுக்குரிய இந்து சமய கோவில். அடுத்ததா 8வது இடத்துல மதுரை கள்ளழகர் கோவில். இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 187 அடி. இந்த கோவில்ல பெருமாள் கள்ளழகர் அப்படின்னும் அவரது மனைவியான லட்சுமி திருமகள் அப்படின்னும் அழைக்கப்படுறாங்க. இதுக்கப்புறமா 9வது இடத்துல தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவில். இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 180 அடி. தென்காசி காசி விஸ்வநாதர் கோவில்ல சிவன் சுயம்பு மூர்த்தியா அருள்பாலிக்கிறாங்க. இங்க கடவுளை வணங்குனா வடகாசியில உள்ள கடவுளை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்ததா 10வது இடத்துல தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்துல இருக்கக்கூடிய சாரங்கபாணி கோவில். இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 173 அடி. 108 திவ்ய தேசங்கள்ல கும்பகோணம் கோமலவள்ளி தாயார் சமேத சாரங்கபாணி சுவாமி கோவில் 12வது திவ்ய தேசமா போற்றப்படுது. தாயாரை மணந்து கொள்ள இந்த தலத்துக்கு சுவாமி தேரில் வந்ததால சுவாமியின் சன்னதி தேர் அமைப்புல இருக்கு. அடுத்ததா 11வது இடத்துல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வடக்கு கோபுரம். இந்த கோபுரத்தோட உயரம் 171 அடி. இந்த கோவில் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலை மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள சிவன் மற்றும் பார்வதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இந்து கோவில். 12வது இடத்துல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்கு. இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 170 அடி. இந்த கோவில் கோவில் நகரமான மதுரையில வைகை ஆற்றின் தென்கரையில அமைஞ்சிருக்கு.
இந்த கோவிலோட மூலவர்கள் பார்வதியின் அம்சமான அருள்மிகு மீனாட்சி மற்றும் சிவனின் அம்சமான அருள்மிகு சுந்தரேஸ்வரர். அடுத்ததா 13வது இடத்துல கர்நாடக மாநிலம் ஹம்பி பகுதியில உள்ள விருபாக்ஷா கோவில். இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 166 அடி. இந்த கோவில் துங்கபத்திரா நதிக்கு அருகே அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கோவில் ஒரு அதிசய கட்டிட அமைப்பு எங்கும் இல்லாத சிறப்பா கருதப்படுது. 14வது இடத்துல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலோட தெற்கு கோபுரம். இந்த கோபுரத்தோட உயரம் 157 அடி. 15வது இடத்துல தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவில். இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 154 அடி. இந்த கோவில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலம். இது ராஜகோபாலசாமி செங்கமல தாயார் பெருமாள் கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கோவிலோட ராஜகோபுரம் 11 நிலைகளை கொண்டதா இருக்கும். 16வது இடத்துல ஆந்திர மாநிலம் மங்களகிரியில் இருக்கக்கூடிய லட்சுமி நரசிம்மர் கோவில். இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 153 அடி. விஜயவாடா அருகே மங்களகிரி மலையின் அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற விஷ்ணு கஷேத்திரமாகும். இந்த கோவில் நரசிம்ம பகவானோட 3 முக்கிய வடிவங்களான பனகால நரசிம்மர், லட்சுமி நரசிம்மர் மற்றும் கண்டல நரசிம்மர் ஆகியோரின் கோவில்களை கொண்டிருக்கு. இதுக்கப்புறமா 17வது இடத்துல திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதசாமி கோவிலோட வெள்ளை கோபுரம். இந்த கோபுரத்தோட உயரம் 145 அடி. ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவில் வளாகத்தின் கிழக்கு வாசல்ல வெள்ளை கோபுரம் அமைஞ்சிருக்கு. இந்த கோபுரத்துக்கு எதுக்காக இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா, கோவில் ஆக்கிரமிச்ச சுல்தானிய படைகள் கிட்ட இருந்து நம்பெருமாள் சிலையை காக்கிறதுக்காக தன்னோட உயிரை தியாகம் செஞ்ச வெள்ளையம்மாள் அப்படின்ற தேவதாசியின் நினைவாதான் இந்த கோபுரம் வெள்ளை கோபுரம்னு அழைக்கப்படுவதா ஒரு மரபு வழி கதை சொல்லப்படுது. திருச்சியில உள்ள ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில்ல 21 கோபுரங்கள் இருக்கு. 18வது இடத்துல காஞ்சிபுரம் உத்திரமேரூர் சுந்தரராஜ பெருமாள் கோவில் இருக்கு. இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 144 அடி. திராவிட கட்டிடக்கலை பாணியில கட்டப்பட்ட இந்த கோவில். இந்த கோவில்ல விஷ்ணு சுந்தரவரத பெருமாள் அப்படின்னும் அவரது துணைவியார் லட்சுமி ஆனந்தவள்ளி அப்படின்னும் வணங்கப்படுறாங்க. 19வது இடத்துல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலோட வடக்கு கோபுரம் இருக்கு. இந்த கோபுரத்தோட உயரம் 144 அடி. கடைசியா 20வது இடத்துல காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் இருக்கு. இந்த கோவில் கோபுரத்தோட உயரம் 130 அடி. இந்த கோவில் 31வது திவ்ய தேசம். காஞ்சிபுரத்தின் புறநகர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த கோவில் விஷ்ணு காஞ்சி அப்படின்னும் அழைக்கப்படுது. இது பல பிரபலமான விஷ்ணு கோவில்களுக்கு ஒரு தாயகமா திகழ்வதா சொல்லப்படுது. இதே மாதிரி மற்றொரு அருள் தரும் ஆலயங்கள் நிகழ்ச்சியில மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி.